ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவில் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல வந்து மொத்தம் 3 சம் பார்க்க போகிறோம். சும்மா சின்ன சின்ன சம் தான். ஓகேவா? இந்த சம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் இருக்கிற ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஒரு 3 சம் பார்த்துடலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 19 சம் போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பேசிக் இன்ட்ரோலாம் கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். சரியா? ஓகே. ஸோ மொதல் சம் பார்க்கலாம். இந்த சம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2021 கேட்ட ஒரு கொஷின் தான். ஓகேப்பா? இந்த ஃபாலோவிங் இந்த எக்ஸ்டெண்ட் பேலன்ஸ் ஷீட் தான் ஷீட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட கேபிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வந்து எல்லாமே ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேப்பா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி எழுதிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் அந்த இயர். ஸோ ஓப்பனிங் க்ளோசிங் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 8000 ரூபாய். தென் வந்து டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணது வந்து மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 7,50,000 ரூபாய். ஸோ இது நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணது அது நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே மைனஸ் பண்ணுறோம். ஏன்னா கேஷ் அங்கே வெளியே போயிருக்கு. ஸோ மைனஸ் பண்ணிட்டோம். இங்கே கேஷ் உள்ளே வந்துருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டியில். ஸோ அதனால் ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. ஷேர்ஸ் லிக்விட் ஷேர்ஸு தென் வந்து ஓப்பனிங் க்ளோசிங் மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் வந்து இப்படி போட்டு மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 10,050. நெக்ஸ்ட் வந்து 10% ஆஃப் ப்ரொஃபஷன் ஷேர்ஸ் கேஷ் ஓப்பனிங் க்ளோஸ் மைனஸ் பண்ணோம்னா 1,00,000 மைனஸில். ஓகேவா? ஸோ வேறு எது இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொஷனில் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் இந்த சம் இதுக்கு மேலே நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இதில் தான். ஓகேவா? சிம்பிளாக இருக்கும். ஓகே. இதே மாதிரி சம் வந்து 5 சம் பார்த்தோம். இதே மாதிரி சம் ஒன்று அதை வேணால் பார்த்துட்டு பாருங்கள். உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 21 சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் த எக்ஸஸ் ஒய் லிமிட்டட் கால்குலேஷன் த கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் 31 மார்ச் அந்த கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள் தான். ஓகேவா? இதில் வந்து பெரிய இன்ஃபர்மேஷன் அது கொடுக்கல. ஓகே. ஃபஸ்ட் வந்து கேஷ் பேலன்ஸ் வித் பேங்க் எவ்வளோ க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். பண்ணோம் அப்படின்னா 10,000 ரூபாய். தென் வந்து ஷார்ட் அண்ட் அரியன்ஸ் ஸோ பண்ணிக்கலாம். 3 மந்த்துக்கும் 1,00,000 ரூபா. பேங்க் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபா. ஸோ டோட்டல் பண்ணோம் அப்படின்னா வந்து 1,80,000 ரூபா. ஸோ இதை நம்மளுக்கு வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் வந்து 31 மார்ச்சோடது. சரியா? ஸோ சிம்பிளான ஒரு சம் குட்டி சம் தான். நீங்களே போட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 22 சம். Company has provided the following information regulate the inventory asset by cap company and 31 March finished at 2 which following item will be part of the cash and cash equivalents from the part of from proceeds and cash follow statement as per the generate provision the A7. ஓகேவா? A7 நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ பார்க்கலாம். பட் ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்றும் கிடையாது. சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ இதில் எது வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். எது கேஷ் ஈக்குவலன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள் தான். ஸோ ஏபி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். ஓகேவா? ஸோ நாட்டை வந்து 90 டேஸ்க்கு மேலே அது இல்லை. ஓகேவா? வித்தவுட் அதுக்கப்புறம் சி பார்த்திங்கன்னா வித்தவுட் 90 டேஸ் மேலே இந்த டேட்டில் க்ளியர் ஆகிருக்கு. தென் வந்து டிலேருந்து ஹெச் வரையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் தான். டேட் எதுவும் நம்ம மென்ஷன் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து 3 month ஆஃப் லோன்ஸ் ஆர் த டிவிடெண்ட் ஆஃப் டு இது வந்து நாட் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இது எப்படி பண்ணுங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ A7 பார்க்கும்போது இன்னும் நம்ம அதை கிளியராக பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ இதோட நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா A3 வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதில் வேறாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடியிலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்து கேட்கலாம், மெசேஜ் பண்ணலாம். நான் இண்டிவிஜுவலாக கூட சொல்லித்தரேன். ஸோ ரொம்ப ஸ்பீடாக பார்த்துட்டு போய் அப்படின்னு நமக்கு சுத்தமாக டைம் கிடையாது. ஸோ கடை தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சொல்ல மீட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஏஸில் சந்திப்போம். தேங்க்யூ.